ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கச்சில நம்ம எல்லாம் சாப்பிட்ருப்போம். பட் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். மேங்கோ சீடு ஒரு 5 to 7 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி அல்லது வெல்லம் 150 கிராம் to 200 கிராம் வரைக்கும் இருக்கலாம். துருவிய தேங்காய் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 நம்பர் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போதும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு இந்த மேங்கோ சீடை அந்த வெளியே இருக்க சீட் கோட்டை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஹார்டாக இருக்க அந்த ஷெல்லை உடச்சி உள்ளே இருக்க அந்த பருப்பை தான் எடுக்க போகிறோம். அதை நீட்டாக வெளியே இருக்கிற சீட் கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா அதையும் மாற்றிடணும். ப்ரௌன் கலரில் இது மேங்கோ சீடு கொஞ்சம் ட்ரை ஆகி ப்ரௌன் கலரில் இருந்தால் அது ப்ராப்ளம் கிடையாது. பட் கருப்பு கலரில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. நல்ல பியூர் ஒயிட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். அதை மட்டும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு இதை தண்ணி விட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு 1 ஹவருக்குள்ளாடி இது நல்லா தெளிஞ்சு மேலே இந்த தண்ணி மட்டும் மேலே வந்துடும். இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தண்ணியை மட்டும் மேலே கிளியராக தெரியும் அந்த தண்ணி, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த தண்ணியை வடித்து மாற்றிட்டு திரும்பவும் இதே மாதிரி தண்ணி விட்டு வைக்கணும். இது இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ணது. ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பருப்பு இதில் இருக்கிற அந்த கசப்பு சுவை மாறி கிடைக்கும். நீங்கள் அதை தண்ணியை நாக்கில் தொட்டு பார்த்தாலே தெரியும். இதோட கசப்பு சுவை மாறுறதுக்காக தான் 3-4 முறை நம்ம இப்படி தண்ணி மாற்றுறோம். இப்போ நாம் 1/2 டம்ளர் சிறுபருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நாம் வேக வச்ச இந்த சிறுபருப்பு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவிதையோட பருப்பு 2-3 டைம்ஸ் நம்ம தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, தண்ணி மாற்றி வச்சுருக்குறோம்ல, அதையும் இதில் கலந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக ஒரு அரை அளவுக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளைப்பாகு சேர்த்து, நான் இப்போ வெள்ளைப்பாகு தான் ஆட் பண்ண போகிறேன். கருப்பட்டி இதில் சேர்க்கல. நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க கருப்பட்டி கிடச்சுன்னா அந்த கருப்பட்டி போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பட்டி கலந்துக்கோங்க கருப்பட்டி இருக்கிறவங்க. நான் இப்போ வெல்லம் தான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அந்த விதையோட அந்த விதையில் இருக்கிற அந்த பருப்பை எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த குக்கரில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த விதையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் சேர விடாமல் தடுக்குதான். ஸோ இதயத்துக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பிளட்டில் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை குளுக்கோஸ் அதிகப்படியாக உறிஞ்சிறதை கண்ட்ரோல் பண்ணிக்குமா. ஸோ டயபெட்டிஸ் வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். பழம் சீசன் டைமில் இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள். இப்போ நான் இந்த 5 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, கொஞ்சமாக ஜீரகம், அது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்வீட்டில் நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த கூழோட கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. இதான் கரெக்டு பக்குவம். இப்போ இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம பொடி செய்து வச்சுருக்கிற இந்த சுக்கு, ஜீரகம், ஏலக்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது கூலாகும்போது கொஞ்சம் கெட்டியாகும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.